ஜோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, அந்த எகிப்தினுடைய நாட்டினுடைய ராஜா என்ன சொல்றாரு, உன்னை நம்பி நான் பொறுப்பை கொடுப்பேன்ப்பா, எனக்கு தெரியுது. என்ன தெரியுது அப்படின்னா, நீ எல்லாத்தையும் நீ அழகா சேகரிச்சு வச்சிருக்கிறவன், சேமிச்சு வச்சிருக்கிறவன். அந்த ஆவிய கர்த்தர் யோசேப்புக்கு கொடுத்தார். நான் நம்புறேன் உங்களுக்கும் எனக்கும் அப்படிதான். இனி அந்த கையில இருக்கிற பொத்தல்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி, இனி உங்க கையில அந்த ஆசீர்வாதம் தங்க போகிறது. இனி அந்த ஆசீர்வாதம் நிற்க போகிறது. கர்த்தர் உங்களை சேமிக்க கர்த்தர் உதவி செய்ய போறார். எந்த சூழ்நிலை வரும்போதும் உங்களுக்கு அதுல இருந்து எடுப்பதற்கு நீங்க இதுக்காக ஆசைப்படணும். நீங்க இதை துருபதேசமா நினைக்க கூடாது. சிலர் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா, பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள், அங்கே பூச்சியும் துருவும் பிடிக்காது அப்படின்னு. இல்ல, அது ஓகே, அது வேற. அந்த பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு நம்ம பாடுபட வேண்டிய அவசியம் உண்டு. அதுக்காக தான் பரிசுத்த வாழ்க்கை வாழணும், நீதியா வாழணும், ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். இப்போ பரலோகத்தினுடைய பொக்கிஷம் பணம் கிடையாது. நீங்க பரலோகத்துல சேர்த்து வைக்க பொக்கிஷம் என்னன்னா, இந்த உலகத்துல இருக்கிற வாழ்க்கையில நீதியாய் வாழ்ந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் போது பரலோகத்துல தனியாக பொக்கிஷம் சேர்ந்துட்டே இருக்கும். நம்ம விட்டு கொடுக்கும் போது, தாழ்ந்து கொடுக்கும் போது அந்த பொக்கிஷம் கண்டிப்பா சேர்க்கணும். ஆனா அதே நேரத்தில் ஆண்டவர் இந்த பூமியிலே நமக்கு கொடுக்கிறத சேகரித்து வைக்க வேண்டியது நம்முடைய கடமை. வேதம் சொல்லுது, ஆலயத்தை கட்டும்போது தாவீது தன்னுடைய மகனுடைய கையில கொடுக்கும்போது என்ன பண்ணார்னா, ஆலயத்தைக்கு தேவையான அனைத்தையும் அவர் என்ன பண்ணிட்டாரு சொல்லுங்களேன், எல்லாத்தையுமே சவதரித்து வைத்திருந்தார். அப்படின்னா எல்லாத்தையுமே சேர்த்து வச்சிருந்தாரு. சேர்த்து வச்சு அந்த ஆலயத்தை அவ்வளவு பிரம்மாண்டமா கட்டி முடிச்சாங்க. அப்ப இந்த அபிஷேகம் உங்களுக்கு வேணும். பொதுவாக மனைவி அப்படி ஜெபம் பண்ணணும், கணவன் அப்படி ஜெபம் பண்ணணும். சில வீட்டில் மனைவி எல்லாத்தையும் அழிச்சுட்டே இருப்பாங்க. கணவனுக்கு கஷ்டமா இருக்கும். கொண்டு கொடுக்கறது எல்லாத்தையும் அழிச்சா எப்படி அந்த கணவன் அந்த கொண்டு கொடுக்கறத பத்திரப்படுத்த வேண்டாம்? எனக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு தகப்பனார் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஃபாரின்ல அவ்வளவு சம்பாதிச்சாரு. அவ்வளவு சம்பாதிச்சு மொத்தத்தையும் வீட்டுக்கு அனுப்பிட்டே இருந்தாரு. இவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, எதுவுமே தெரியாம கொண்டு போய் அதை கட்டுறேன், இதை கட்டுறேன், இதை வாங்குறேன், அதை வாங்குறேன். அது என்னமோ தெரியல, அவங்களுக்கு ஒரு ஹேபிட். அப்படி எதையுமே யோசிக்க மாட்டாங்க. யோசிக்காம காலடி எடுத்து வச்சு ஆரம்பிச்சு நஷ்டம் நஷ்டம், எல்லாத்துலயுமே நஷ்டம். இப்படியே அவர் வெளிநாட்டில இருந்து சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் அந்த பிசினஸ் ஆரம்பிச்சு, இந்த பிசினஸ் ஆரம்பிச்சு எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க. அவர் வெளிநாட்டில் நீங்க பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாரு, நான் இனி வேலைக்கு போய் சம்பாதிச்சு தரமாட்டேன்னு ஒரு முடிவெடுத்து ஒண்ணுமே அவங்க கையில இல்லாம ஆயிட்டாங்க. ஐயோ, ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஆவி அப்படியே ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே தொடருது. இவங்க என்ன மாதிரி எல்லாம் ஆரம்பிச்சு நஷ்டப்பட்டாங்களோ, தான் கையில ஒரு காசு வந்தா இறைச்சி செலவு பண்ணாங்களோ, அதே போல அவங்க பிள்ளை எழும்பி அதே மாதிரி பண்ணுது. என் கண் கூட பார்த்ததை நான் சொல்றேன். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க ரொம்ப கவனமா இருங்க, ரொம்ப கவனமா இருங்க. இந்த சிஎம்ஏ நீங்க இந்த சீகோனை ஜெயிச்சே ஆகணும். ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? எத்தனை பேர் நீங்க வல்லமையா, எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேளுங்க. நீங்க எனக்கு கொடுத்ததை தொலைச்சதற்காக எனக்கு மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஞானம் இல்லாம பணத்தை கொண்டு போய் அங்க கொடுத்ததற்காக மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நீங்க ஹாஸ்பிட்டல்ல கொடுக்கறத கூட எப்படி கொடுக்கணும் சொல்லுங்க, ஜாக்கிரதையா கொடுக்கணும். சிலருக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு ஒரு பெரிய பழக்கம் பாருங்க. சிலருக்கு எப்படிதான் பிடிக்குமோ தெரியல. நமக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு வாசலுக்கு போறதுக்கே கஷ்டமா இருக்கும். அந்த நாத்தமே நமக்கு ஆக மாட்டேங்குது. எப்படியோ நம்ம ஜெபிக்கிற ஜெபமே என்ன ஜெபம்னா, சாகிற வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போகாம என்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் ஆண்டவரே நம்ம ஜெபம் பண்றோம். ஆனா சிலருக்கு ரொம்ப இஷ்டம், என்ன வந்தாலும் உடனே எங்க போயிடுறது தெரியுமா, டாக்டர்கிட்ட போயிடுறது. செக் பண்ணிக்கலாங்க. இதை வச்சு பெருசாயிருச்சுன்னா பெருசானாலும் ஆண்டவர் தான் செய்யணும். சொல்லுங்க, அவங்க எழுதி கொடுக்குறாங்களா, உடனே டெஸ்ட் எழுதி கொடுக்குறாங்களா? எத்தனை டெஸ்ட். அதான் சொல்லத்துல சொல்லுங்க, டெஸ்ட் பைத்தியம் அப்படின்னு வாங்கல்ல, டெஸ்ட் எடுக்கிற பைத்தியம். அதை வாங்கி எடுத்து பார்த்து கடைசியில் அந்த ரிசல்ட் என்னதான் வரும்?
அது ஒன்றும் இல்லைன்னு வரும். அந்த ஒன்றும் இல்லைன்னு கேட்கறதுக்கு 10,000 ரூபாய் கொண்டு போய் அங்கே மொய் வைக்க தேவையா? அவங்க டாக்டர்களை தப்பா சொல்லலை, அவங்க லோன் போட்டு 1.5 கோடி 2 கோடிக்கு மிஷினை வாங்கி வச்சிருக்கிறாங்க. மிஷினை வாங்கி வச்சிருக்கிறவங்க கண்டிப்பா 4 ரிசல்ட் எடுத்தாதான் அவங்களுக்கும் பில்லு கட்ட முடியும். அப்பதான் அவங்களுக்கு சரியாகும். நம்ம அப்படி பண்ணலாமா? ஆண்டவருடைய பிள்ளைகளே, பணத்தை நம்முடைய பாக்கெட்ல இருந்து செலவு பண்றதற்கு, நம்மளை பறிச்சு கொள்றதற்கு இந்த உலகத்துல என்ன பிளான் வேணாலும் பண்ணுவாங்க. நம்முடைய கையில இருக்கிற காசை புடுங்கிறதற்கு எத்தனை ஐடியா இருக்கு தெரியுமா? எத்தனை இந்த மொபைல் மூலமாய் கடன்ல சிக்கன எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? டெய்லி வாரத்திற்கு ஒரு 2 பேருக்காவது நான் ஜெபம் பண்றேன். எதுக்கு தெரியுமா? பாஸ்டர், மொபைல் மூலமா நான் கடன் வாங்கிட்டேன், இப்போ என்ன மிரட்டுறாங்க, இப்போ அப்படி பண்றாங்க, ஆன்லைன் மூலமா கடன் வாங்கி. இது எப்படி ஆண்டவருடைய பிள்ளைகளே? நீங்க இவ்வளவு தூரம் பைபிள் படிச்சு, இவ்வளவு தூரம் கர்த்தரை தேடி, இந்த ஞானம் கூட உங்களுக்கு இல்லைன்னா எப்படி சொல்லுங்க? கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம சர்ச்சில் இருந்தே ஒரு 3 பசங்க, நல்ல பசங்க, அந்த பசங்க நம்ம திருச்சபையிலே ஒருத்தர் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தாரு. அவர் என்கிட்ட பேசுவார். இந்த நம்ம பார்த்தீங்கன்னா இந்த லவ் ஃபீஸ்ட் இதுக்கெல்லாம் கூட அரிசியெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அவர் எங்கே சிக்கினாரு, எங்கே சிக்கிய போயிச்சு, அவருடைய பணத்தை எங்கே விட்டாருன்னு தெரியல, எனக்கே தெரியல. இவனும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், அவர் உங்களை வெளிநாட்டுக்கு நான் அனுப்புகிறேன், உங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு காசை வாங்கி எனக்கே தெரியாமல் இவங்க காசை கொடுத்துருக்குறாங்க. இப்போ அவ்வளோ வருத்தமாக இருக்குது. அவர் அந்த பணத்தை வாங்கிட்டு ஆளே அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு. எங்கே இருக்கிறாருன்னே தெரியல, எங்க போனாருன்னே தெரியல. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளே, எவ்வளவு நீங்க எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும், எவ்வளவு ஞானமா இருக்கணும். அதான் கிறிஸ்தவங்கன்ற ஒரு போர்வையில வந்த உடனே நம்ம கொடுத்துட முடியாது. பைபிளை தூக்கிட்டு நான் ஊழியக்காரன்னு சொல்லி வந்த ஒரு போர்வையில கேட்ட உடனே, ஐயோ ஊழியக்காரர் ஜெபம் பண்ணி தான், இந்த மானிட்டர் ஆஃப் பண்ணும், இந்த ஊழியக்காரர் தானே, அவர் ஜெபம் பண்ணி தான் காசை கையில வாங்கினாரு, ஜெபம் பண்ணி தான் பொருளை வாங்கினாரு அப்படின்னு நினைச்சு கொடுக்க கூடாது. இது ஒரு பெரிய ரொம்ப மோசமான இது ஒரு சீகேமனுடைய ஆவி. இந்த ஆவி இருக்கிற வரைக்கும் நீங்க நல்லா வரவே முடியாது. உங்க கையிலிருந்து நீங்க சம்பாதிக்கிற பணம் 1 ரூபாய் கூட இனி அந்நியனுக்கு தேவை இல்லாம போகக்கூடாது. யாரும் பிடுங்க கூடாது. நீங்க நஷ்டமாக கூடாது. நீங்க வாங்கி சாப்பிட்றீங்களா பரவாயில்ல, நீங்க உடுத்துறீங்களா பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருளை வாங்குனீங்களா பரவாயில்ல, தப்பே இல்லை. ஆனா நீங்க கஷ்டப்பட்ட பணத்தை இன்னொருத்தன் புடுங்கி எல்லாத்தையும் வச்சிருந்தா அப்புறம் எவ்வளவு பெரிய கஷ்டம். அதனால எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எனக்கு என்னமோ இந்த காரியத்திற்காக உங்களுக்கு ரொம்ப ஜெபம் பண்ணணும்னு மனசுல வந்துட்டே இருக்குது. இன்னைக்கு 21வது நாள். அப்படி யாராவது இருந்தா, ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளும் அப்படிதான். பாஸ்டர், நீங்கள் சொல்கிறது 100% உண்மை. எனக்கு இந்த சீகேமினுடைய ஆவியினால் நிறைய நான் நஷ்டப்பட்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதத்தை பிடுங்கிட்டாங்க. என் கையில் இப்போ எதுவுமே இல்லாமல் ஆயிடுச்சு. நான் கஷ்டப்பட்டது எதுவுமே என் கையில் இல்லை. நான் இப்போ ஜெபம் பண்ணணும் அப்படின்றவங்க உங்கள் கைகளை அப்படியே மேலே உயர்த்துங்க. ஒரு ஜெபம் பண்ணிடுறேன் உங்களுக்காக. இத்தனை பேர் இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம் இயேசுவே, இயேசுவே. அப்ப கையை உயர்த்துங்க, கையை உயர்த்தி ஸ்தோத்திரம். நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன். மோசையோடு இருந்த தேவனே அப்பா, அவ்வளோ பெரிய அந்த மனுஷனை ஜெயிக்கக்கூடிய கிருபையை தந்தீரே, அந்த பறித்து கொள்ளுகிற கூட்டத்தை ஜெயிக்கக்கூடிய கிருபையை தந்தீரே. சொல்லுங்க அப்பா, இனி நான் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில விழக்கூடாதுப்பா. என்ன கமிட் பண்ண வைக்கிற அந்த காரியத்துல நான் விழக்கூடாதுப்பா. ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க முழு பலத்தோட. ஏசப்பா, எனக்கு ஒரு இரக்கம் செய்யுங்க ராஜாவே. இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளை பாருங்கப்பா ஆண்டவரே, அந்த ஞானத்தை கொடுங்க ராஜா. அந்த சீகேமனுடைய ஆவி உடையவங்க யார் எங்க பிள்ளைகளுடைய மனசை மாத்தினாலும், என் பிள்ளைகளிடத்துல பேசினாலும் அவங்களுக்கு உடனே ஒரு ஞானத்தை கொடுங்க ராஜா. இனி சம்பாதிக்கிற பணம் ஆண்டவரே சீகேம் ஜாதிகளிடத்துல போக கூடாது, அந்நியனுடைய கையில போக கூடாது. ஏசப்பா, இப்போ அந்த கணவனாருக்கு ஞானத்தை கொடுங்க, அந்த பிள்ளைக்கு ஞானத்தை கொடுங்க. இயேசுவின் நாமத்தினால அந்த பறித்து கொள்ளுகிற கூட்டத்தில் இருந்து இப்பொழுது ஒரு விடுதலை
இயேசுவின் நாமத்தினால உண்டாவதாகப்பா, உண்டாவதாகப்பா. மருத்துவமனை செலவு வரக்கூடாது ராஜா. அந்த வட்டி கொடுக்கிறது இப்பவே நிறுத்தப்படுவதாக ராஜா. ஏசப்பா, அந்த வட்டி கடன்ல இருந்து எங்க பிள்ளைகளை சீக்கிரமாய் நீங்க வெளியே கொண்டு வருகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா.